பொள்ளாச்சியை அடுத்த தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் தேவா என்கிற ரதீஷ். 27 வயதான இவர் கூலித் தொழில் செய்து வந்தார். இவரது மனைவி இந்திராணி. இந்த தம்பதிக்கு திருமணமாகி 5 வருடங்களான நிலையில் 3 வயதில் ஒரு மகன் உள்ளார். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி தேவா திடீரென காணாமல் போனதாக அவரது தாயார் சுசீலா கிணத்துக்கடவு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதுகுறித்து தேவாவின் மனைவி இந்திராணியிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். சம்பவத்தன்று கணவன் மனைவி இடையே தகராறு நடந்ததாகவும் அதில் கோபித்துக் கொண்டு தேவா வீட்டை விட்டு வெளியேறிவிடவே தான் தனது தாய் வீட்டுக்கு சென்று விட்டதாகவும் அதன் பிறகு தேவாவிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை எனவும் இந்திராணி போலீசாரிடம் கூறினார். இதனால் போலீசார் தேவா எப்போது வீட்டை விட்டு கிளம்பி வெளியே சென்றார் என்பதை கண்டறிய அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர் வெளியே சென்றதற்கான எந்த தடயமும் கிடைக்கவில்லை. மாறாக சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து சென்றது சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. ஆம்புலன்ஸ் வாகனத்தின் பதிவு எண்ணை வைத்து போலீசார் விசாரித்ததில் அந்த வாகனம் கரூரைச் சேர்ந்தது என கண்டுபிடித்தனர். எதற்காக கரூரில் இருந்து ஆம்புலன்ஸ் பொள்ளாச்சிக்கு வந்தது, அதை ஓட்டி வந்தவர்கள் யார் போன்ற விவரங்களை போலீசார் சேகரித்துக் கொண்டிருந்த போதே தேவாவின் மனைவி இந்திராணி கிணத்துக்கடவு காவல் நிலையத்துக்கு வந்து விசாரணை அதிகாரிகளை சந்தித்திருக்கிறார். அவர் கூறிய தகவல் போலீசாரை மட்டுமின்றி தேவாவின் தாய் சுசீலாவையும் அதிர வைத்திருக்கிறது. ஐந்து வருடம் குடும்பம் நடத்திய கணவனை காதலனோடு சேர்ந்து கொன்றுவிட்டதாக இந்திராணி பகீர் கிளப்பியிருந்தார். இந்திராணி காதலித்தது வேறு யாரையும் இல்லை, அவரது சித்தப்பாவை. ஆம், இந்திராணி அவரது சித்தியின் கணவரான 41 வயது வினோத்குமார் என்பவரை காதலித்திருக்கிறார். புனிதமான அப்பா மகள் உறவை இருவருமே மதிக்காமல் எல்லை மீறி பழகி வந்திருக்கிறார்கள். இந்த ரகசிய காதல் ஒரு கட்டத்தில் தேவாவிற்கு தெரிய வந்திருக்கிறது. கொதித்து போன அவர் மனைவி இந்திராணியை கண்டித்திருக்கிறார். காதலை துண்டிக்கும்படி வற்புறுத்தியுள்ளார். இது இந்திராணிக்கு ஆத்திரத்தை கொடுத்திருக்கிறது. கணவர் உயிரோடு இருக்கும் வரை காதலனோடு வாழ முடியாது என்பதால் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். காதலன் வினோத்குமாரோடு சேர்ந்து பல மாதங்களாக ஸ்கெட்ச் போட்ட இந்திராணி போலீசில் சிக்கிக்கொள்ளாமல் தேவாவை கொல்வதற்கான வழியையும் அதில் இருந்து தப்பிப்பதற்கான கதையையும் கண்டுபிடித்திருக்கிறார். சம்பவத்தன்று காதலன் வினோத்குமாரையும் கரூரில் இருந்து சில நண்பர்களையும் இந்திராணி ஆம்புலன்ஸோடு பொள்ளாச்சிக்கு வரவழைத்திருக்கிறார். அந்த கும்பலோடு சேர்ந்து தேவாவை கொலை செய்திருக்கிறார். சடலத்தை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு 150 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கரூருக்கு விரைந்திருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாமல் சடலத்தை தண்டவாளத்தில் வீசி தேவா ரயிலில் விழுந்து தற்கொலை செய்ததைப் போல சித்தரித்துவிட்டு தலைமறைவுள்ளனர். நேராக தாய் வீட்டுக்கு சென்ற இந்திராணி தனக்கும் கணவருக்கும் தகராறு ஏற்பட்டு விட்டதாகவும் கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விட்டதாகவும் போலீசாரிடம் பொய் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். போலீசார் எப்படியும் தேவா கொல்லப்பட்டதை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்றுதான் இந்திராணி நினைத்திருந்தார். ஆனால் சிசிடிவியில் ஆம்புலன்ஸ் சிக்கிக் கொண்டதால் போலீசார் அதை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குவதை அறிந்த இந்திராணி பயத்தில் போலீசில் சரணடைந்து அனைத்து உண்மைகளையும் ஒப்பித்திருக்கிறார். இந்திராணி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கரூரில் இருந்து தேவாவின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் இந்திராணியை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கும் காதலன் வினோத்குமாரையும் அவருக்கு உதவி செய்த நண்பர்களையும் தேடி வருகின்றனர். காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் இந்திராணி, அவரது காதலன் வினோத்குமார் மற்றும் அவருக்கு உதவிய நண்பர்களையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.